إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله فرسوله فقد فاز فوزا عظيما أما بعد வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் ஒவ்வொன்றும் பித்அத்துகள் நூதன செயல்கள் அவைகள் வழிகேடுகள் அவைகள் நரகின் பாகிட்டு செல்லும் என்ற நபிகளாருடைய போதனையோடு கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எதனை எடுத்து நடக்குமாறு எமக்கு ஏவி இருக்கின்றாரோ அவைகளை முடியுமான வரைக்கும் எடுத்து நடக்கக்கூடிய, எவைகளை விட்டும் விலகி வாழுமாறு எம்மை விலக்கி இருக்கின்றானோ அவைகளை விட்டும் முற்றுமுழுதாக விலகி வாழக்கூடிய அந்த இறையச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்தவனாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்ததிலே இருந்து அவன் மரணிக்கின்ற வரைக்கும் போதுமான தேவையான அனைத்து வழிகாட்டுதல்களையும் வழங்கி வைத்திருக்கிறார். அந்த வழிகாட்டுதலை நாம் பின்பற்றி ஒழுகி அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாறுகிற பொழுது நாளை மறுமையில் விலை மதிப்பற்ற அந்த சுவர்க்கத்தை நாம் அடைந்து கொள்ளலாம். மனோ இச்சையின் பிரகாரம் வாழ்ந்து அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்க மறுத்து நமது மனோ இச்சையின் பிரகாரம் வாழ்ந்தால் நாளை மறுமையில் அந்த சமூகத்தாரை அல்லாஹு தஆலா மறுமையில் நரகத்தில் வீசிவிடுவான் என்ற இறை நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் அல்லாஹுவை பயப்படக்கூடியதாக, அல்லாஹுடைய வரம்புகளுக்கு உட்பட்டதாக அமைந்து கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகம் முக்கியவனாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனுக்கு தேவையான அருட்கொடைகள் எல்லாவற்றையும் வழங்கி வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் அவன் பிறப்பதற்கு முதலே அவனுக்கு எதுவெல்லாம் கிடைக்கக்கூடியது, எதுவெல்லாம் தேவைப்படக்கூடியது என்பதை அல்லாஹு தஆலா படைத்து அவனுக்கு சில விடயங்களை அளவோடும் சில விடயங்களை அதிகமாகவும் அதாவது கலா கதிரை நிர்ணயித்து வழங்கி வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கொடுக்கிற ஒரு பாக்கியத்தில் ஒன்றுதான் அவனது இருப்பிடம், வசிப்பிடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் சில அடிப்படை தேவைகளை மனிதனுக்கு வைத்திருக்கிறான். அந்த அடிப்படை தேவைகள் சிலது நாம் எவ்வளவு தேடினாலும் அல்லாஹ் நிர்ணயித்ததை தவிர அதற்கு மேல் ஒன்றும் எங்களுக்கு வந்து சேராது. இப்படி அல்லாஹு தஆலா எவைகளை எங்களுடைய தேவைகளாக உருவாக்கி அவைகள் எங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் என்பதையும் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். எனவே அந்த வகையில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற நியாமத்துக்களில் மிக முக்கியமான ஒன்றுதான் அவன் சந்தோஷமாக வாழுகின்ற இருப்பிடமாக, இல்லமாக, வீடாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சமூது கூட்டத்தாரை பற்றி அவர்களுக்கு நாம் அழகான சக்தி வாய்ந்த பாதுகாப்பான இருப்பிடங்களை ஏற்படுத்தி கொடுத்தோம் என்பதை
சூரத்து நஹலினுடைய 80வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனன். அல்லாஹு தாலா அவர்களுக்கு அமைதியாக வாழ்வதற்கான வீடுகளை அமைத்து கொடுத்தார். வஜஅல லக்கும் மின் ஜுலூதில் அன்ஆமி புயூத்தன் தஸ்தக்லிஃபூனஹா யௌம லஅனிக்கும். அவர்கள் இருப்பிடமாக நிரந்தரமாக தங்குவதற்கு வீடுகளை அமைத்து கொடுத்தது போன்று அவர்கள் அங்குமிங்கும் திரிகிற பொழுது அவர்கள் தங்குவதற்கும் தோளிலாலான சில ஏற்பாடுகளை அல்லாஹு தாலா வசிப்பிடங்களை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். எனவே ஒரு மனிதன் அந்த குறிப்பாக இந்த சமூது கூட்டத்தை அந்த உதாரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களுக்கு பலவிதமான இருப்பிடங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். ஒன்று, அவர்கள் நிரந்தரமாக வசிப்பதற்காக என்று கற்களை குடைந்து அவர்கள் பலமான இருப்பிடங்களை பாதுகாப்பான இருப்பிடங்களை அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அதே போல அவர்கள் அங்குமிங்கும் திரிகிற பொழுது அந்த இருப்பிடங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக மிருகங்களுடைய தோள்களிலான அந்த இருப்பிடங்களை கூடாரங்களை ஏற்படுத்தக்கூடிய வசதி வாய்ப்புகளை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுத்தான் என்ற செய்தியை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் சூரத்துல் அராஃபினுடைய 74வது வசனத்திலே சொல்லுகிறான். இது ஜஅலக்கும் குலஃபாஅ மின் பஅதி ஆதின். ஆது சமூகத்துக்கு பிறகு நாங்கள் உங்களை பூமியில் ஹலீஃபாக்களாக அல்லாஹுடைய அதாவது படைப்பினங்களாக ஏற்படுத்தி அல்லாஹ் வைத்திருக்கிறான். பிரதிநிதியாக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்து அந்த மனிதர்களை பூமியுடைய அழகான நிலப்பரப்பில் வசிக்கக்கூடிய இருப்பிடங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் மலைகளிலும் குடைந்து இருப்பிடங்களை அமைத்துக் கொண்டார்கள். இந்த அல்லாஹுடைய அருட்களை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் பூமியில் மண்ணில் அழகான பூமியில் அல்லாஹு தாலா வீடுகளை கட்டக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தையும் கொடுத்து, அதைவிட பாதுகாப்பு என்று அவர்கள் கருதுகின்ற மலைகளை குடைந்து அவர்கள் இருப்பிடங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்து இந்த ஏற்பாட்டை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த அல்லாஹுடைய நியமத்துக்களை அருட்கொடைகளை நீங்கள் ஞாபகமூட்டுங்கள். நீங்கள் இந்த பூமியில் அநியாயக்காரர்களாக குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்களாக அலைந்து திரிய வேண்டாம் என்று அல்லாஹ் அந்த மக்களுக்கு சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த சமூகம் பலமான சமூகமாக இருந்தது. அல்லாஹு தாலா மலைகளை இலகுவாக குடைந்து தன்னுடைய வசிப்பிடங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி கொடுத்த அந்த மக்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், வசிப்பிடத்தை நான் தந்திருக்கிறேன். எனவே நீங்கள் அல்லாஹுவை ஞாபகமூட்டுங்கள், இதை பெருமையாக கொண்டு நீங்கள் பூமியில் அலைந்து திரிய வேண்டாம். அப்படியானவர்களை அல்லாஹு தாலா விரும்ப மாட்டான் என்று இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் வசிக்கிற வசிப்பிடம் என்பது அது சிறிதாக இருந்தாலும் அல்லது பெரிதாக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கென்று வசிப்பிடம் வீடு இருக்குமாக இருந்தால் அது அல்லாஹ் தந்த அருள் என்பதை இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அவர்கள் இந்த வீடுகளை மலைகளிலே குடைந்து கட்டிக்கொண்டு அவர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே வீடு என்பது ஒரு வசிப்பிடம் அல்லாஹ் தருவது என்பது நாம் பெருமைப்படுவதற்காக அல்ல, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு அருட்கொடையாக தந்திருக்கிறான் என்பதை இந்த வரலாறு எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு சூரத்துல் ஹிஜ்ருடைய 80வது வசனத்திலே சொல்லுகிறான், வலகத் கذب அஸ்ஹாபுல் ஹிஜ்ரி அல் முர்சலீன். அந்த ஹிஜ்ர் வாசிகள், அந்த மலையை குடைந்து வாழ்ந்த அந்த வாசிகள், அந்த மக்கள் ரசூல்மார்களை பொய்ப்பித்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் பல அத்தாட்சிகளை கொடுத்தோம், அவர்கள் அதை உதாசீனம் செய்து வாழ்ந்தார்கள்.
அவர்கள் மலைகளை குடைந்து மிகவும் பாதுகாப்பாக அந்த இடத்திலே வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இப்படி மலைகளை குடைந்து வீடு வசிக்கின்ற ஒரு ஏற்பாட்டை செய்கின்ற ஆற்றலை கொடுத்து, அப்படி ஒரு நியமத்தை கொடுத்து அவர்கள் பாதுகாப்பு என்ற உணர்வோடு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உலகத்தில் அட்டூழியம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி அவங்க வரலாறை நாங்கள் பார்க்கிற பொழுது அல்லாஹு தஆலா அப்படி பாதுகாப்பான இருந்த மக்களை அவர்களை ஒரு இடி, ஒரு பேரிடி அவர்களை பிடித்து கொண்டது. அல்லாஹ் அவர்களை அழித்து விட்டான் என்ற வரலாறை சொல்கிறார். அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிற இந்த இல்லம், வீடு என்கிற வசதி வாய்ப்பை நாம் எவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டினாலும், எவ்வளவு வசதியோடு கட்டினாலும், இது அல்லாஹுடைய அருள் என்பதை நாம் உணர்ந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதை கொண்டு நாம் பெருமை கொள்வோமாக இருந்தால், அதை கொண்டு நாம் தவறு வீண்விரயம் என்றும் ஆடம்பரம் என்றும் அல்லாஹுடைய வரம்புகளை மீறுவோமாக இருந்தால், நாம் எவ்வளவு பாதுகாப்பான ஒரு வீட்டில் இருந்தாலும் அல்லாஹுடைய தண்டனை எங்களை வந்து சேரும் என்பதைத்தான் இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹுவே சொல்லுகிறான், இவர்கள் பாதுகாப்பான இடத்தில் இருந்தார்கள், மலைகளை குடைந்து பாதுகாப்பான இடத்தில் இருந்தார்கள். அவருடைய எண்ணம் எங்களை யாரும் அசைக்க முடியாது என்ற தைரியத்தோடு பாதுகாப்பாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு இடியை கொண்டு, ஒரு சத்தத்தை கொண்டு அந்த மக்களை அழித்த வரலாறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவேதான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற வீடு என்பது அல்லாஹுடைய அருள். நாம் அதற்கு நாளை மறுமையில் பதில் சொல்ல வேண்டும் என்பதை இந்த வரலாறு எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குகிற பொழுது விரிப்புக்கு சென்றால் ஒரு துஆவை ஓதுவார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வஸகானா வகஃபானா. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லதி அத்அமனா, எங்களுக்கு உணவளித்தான், எங்களுக்கு நீர் புகட்டினான், எங்களுக்கு போதுமான அளவு கொடுத்தான். வஆவானா, எங்களுக்கு இருப்பிடங்களை அடைக்கலம் கொடுத்தான். ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முஅவி. எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் போதுமானதை கொடுக்கவில்லை, அவர்களுக்கு இருப்பதற்கு இடம் அடைக்கலம் கொடுக்கவில்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு போதுமான அளவு தந்து, எங்களுக்கு உணவளித்து, எங்களுக்கு நீரளித்து, எங்களுக்கு இருப்பதற்குரிய அடைக்கலத்தையும் தந்த அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குகின்ற பொழுது இந்த துஆவை செய்திருக்கிறார்கள். எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் நிம்மதியாக அந்த இரவை வீட்டிலே தூங்க போகிறோம். எமது வீடுகளில் நாம் தூக்கம் என்பது சிறிய ஒரு மரணம். நிம்மதியாக நாம் தூங்க போகிறோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் தந்திருக்கிற இந்த நிம்மதியாக தூங்கக்கூடிய இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது அல்லாஹ் எனக்கு தந்தது, அல்லாஹ் எனக்கு போதுமான அளவு வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான் என்ற அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். எனவே நாம் தூங்குகிற பொழுது இந்த பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த பிரார்த்தனை என்பது ஒவ்வொரு நாளும் நம் இருப்பிடத்துக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு வடிவம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் துஆ மூலமாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே இந்த இருப்பிடம் மிகவும் பிரதானமானது. எத்தனையோ பேர் சொந்த வீடு இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம், இருப்பதற்கு வீடு இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் சொன்னார்கள், வஆபானா, எங்களுக்கு அடைக்கலம் தந்திருக்கிறான். ஆனால் வலா முஅவிய, நிறைய பேருக்கு அல்லாஹ் இது வாய்ப்பை கொடுக்கவில்லை என்ற நபிகளார் இந்த துஆவிலே சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த துஆவை ஓதி நாம் இருக்கின்ற வீட்டுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தியை ஹாக்கிமிலே நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு 3 விடயங்கள் சந்தோஷத்தை தருகிறது, அதே போல இன்னும் 3 விடயங்கள் கவலையை தருகிறது என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். முதலாவது அல் மர்அத்து ஸாலிஹா, ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சாலிஹான ஒரு மனைவி என்பவள் சந்தோஷமாக அமைந்து விடுகிறாள். வல் மஸ்கனு ஸாலிஹ், நல்ல விசாலமான ஆரோக்கியமான இடம், நல்ல அவனுக்கு ஏதுவான ஒரு வசிப்பிடம் என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு பெரும் அருளாக இருக்கிறது. அதே போல நல்லொரு வாகனம். இந்த 3ம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான விடயங்கள் என்று இந்த செய்தியில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல இதுக்கு எதிரான இந்த 3 விடயங்களும் ஒரு மனிதனுடைய கெட்ட குணத்துடைய அடையாளம், ஒரு மனிதன் கஷ்டத்துடைய அடையாளம் என்பதை எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஒன்று கெட்ட பெண், அதே போல எங்களுக்கு வசதி இல்லாத, எங்களுக்கு இருப்பிடம்
அதே போல எங்களுக்கு ஒத்து வராத வாகனம் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். இந்த மூன்று விடயங்கள், ஒரு மனிதன் நிம்மதியாக இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மூன்றும் மிக முக்கியம் என்பதை நாம் அடிப்படையாக வாழ்க்கையிலே பார்க்கிறோம். எனவே இந்த மூனையும் எம்மில் அதிகமானவர்கள் பெற்றிருக்கிறார்கள். சாலிஹான மனைவி, அதே போல அழகான வீடு இருக்கிறது, நல்ல ஒரு வாகனம் இருக்கிறது. இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் நலவாக இருக்குமாக இருந்தால் அது அவனுடைய சந்தோஷம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வீடு என்பது ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா இந்த வீட்டை நிம்மதியாக இருப்பதற்குரிய ஒரு இடமாக ஆக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவினுடைய 15வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய பெண்களில் யாராவது மானக்கேடான விஷயத்தை செய்தால் என்கிற சட்டம் தொடர்பாக அல்லாஹ் பேசுகிற பொழுது அவர்கள் அந்த மானக்கேடான அருவருக்கத்தக்க அந்த காரியங்களை அவர்கள் செய்தால் அவர்களுக்கு நீங்கள் 4 சாட்சிகளை கொண்டு நிரூபிக்க வேண்டும். அதே போல அவர்களை நீங்கள் பாதுகாப்பாக உங்களுடைய வீடுகளிலே வைத்திருக்க வேண்டும் என்றும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு வழியை காட்டும் வரை, அந்த பிரச்சனையிலிருந்து தீர்க்கிற ஒரு வழியை கண்டுகொள்ளும் வரை நீங்கள் அவர்களை வீடுகளிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது விபச்சாரம் சம்பந்தப்பட்ட சட்டத்தோடு வந்த ஒரு தீர்ப்பு. இருந்தாலும் இந்த வீடு என்பது ஒரு பெண்ணுக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு இடம் என்பதை அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறார். இதைத்தான் இன்னொரு விஷயத்திலே நபிகளாருடைய மனைவிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபிகளாரின் மனைவிகளை நீங்கள் வீட்டிலே இருந்து கொள்ளுங்கள். ஃபலா தபர்ரஜுன தபர்ருஜல் ஜாஹிலியா, ஜாஹிலியா கால அந்த பெண்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளியே காட்டிக் கொண்டிருந்தது போது நீங்கள் காட்டிக் கொண்டிருக்க வேண்டாம், வீடுகளிலே தங்கியிருங்கள், நீங்கள் அலைந்து திரிய வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே பெண்களை பொறுத்தவரை அவர்கள் இலகுவாக ஈர்க்கப்படக்கூடியவர்கள், அவர்கள் இலகுவாக மற்றவர்களால் ஈர்க்கப்படக்கூடியவர்கள். அதனால் பாவத்தின் பக்கம் ஆண்களும் பெண்களும் சாயாமல் இருக்க அல்லாஹு தஆலா இந்த வீட்டை ஒரு பாதுகாப்பான இடமாக ஆக்கி வைத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த பெண்களுக்கு அலைந்து திரிதல், ரோடுகளிலும் ஏனைய இடங்களிலும் அலைந்து திரிவதை விட அவர்களுக்குரிய பாதுகாப்பான இடம் வீடுகள் என்பதை நாங்கள் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக வழங்கிக் கொள்கிறோம். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் வெளியேறுகின்ற பொழுது, வெளியே செல்லுகின்ற பொழுது, அதாவது அவருக்கு பாதுகாப்பான ஒரு ஆண் இல்லாமல் செல்லக்கூடாது என்று தடை செய்திருக்கிறார்கள். ஆகவே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பாதுகாப்பான ஒரு இடம் வீடு என்பதை எங்களுக்கு இந்த குர்ஆன் வசனம் அடையாளப்படுத்துகிறது. எனவேதான் எங்களுடைய பெண் மாணவிகள், எங்களுடைய தொழில் செய்கின்ற ஏனைய பெண்கள் அவர்கள் பாதுகாப்பாக போய் வர வேண்டுமாக இருந்தால் அவர்களை அனுப்புகின்ற ஆண்கள் அதற்கு பொறுப்புடையவர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த இளைஞர்களுக்கு மத்தியில் நிறைய பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கிறோம். இது அவர்கள் தேவையில்லாத நேரங்களில் வெளியே செல்வதும், தேவையில்லாத இடங்களில் வெளியிடங்களிலே செல்வதும், இப்படியான நிறைய பிரச்சனைகள் தற்காலத்தில் நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு நிறைய பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கிறோம். இது நம்முடைய பெற்றோர்கள் அவர்களை வழிப்படுத்த வேண்டும். அது அந்த வீடு ஒரு பாதுகாப்பான இடம், அதே நேரம் அந்த பாதுகாப்பான இடத்தில் ஒழுக்கங்களை பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவுடைய விடயத்தில் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறுவது என்பது அது சாதகமான சூழ்நிலையில், ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் தான் இது இடம்பெற வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறது. ஏனென்றால் அங்கு ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் இலகுவாக சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்கள் செல்லுகின்ற பொழுது மஹரமியத்தானவர்களோடு செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய சிறந்த அடைக்கலம் என்பது வீடு என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு சிறந்த அடைக்கலம் அவருடைய வீடு. அந்த வீட்டை தவிர அவன் வெளியேறுகிற பொழுது அவன் நிறைய பாவத்துக்கு ஆளாகக்கூடிய, அந்த தனிமைகளை பயன்படுத்தி நிறைய தவறுகளை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனால் தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு மனிதன், ஒரு ஆண், அந்த ஆண் சிறந்தவன் என்ற ஒரு மனைவி அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கினால் அவர் சுவர்க்கம் போவார் என்று சொன்னார்கள். அவர்தான் சிறந்த மனிதன் நபிகள் நாயகம் சொன்னார்கள்.
அதே போல ஒரு பெண் சிறந்தவள் என்று ஒரு கணவன் நற்சான்றிதழ் வழங்கினால் அந்த பெண் சிறந்த பெண் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிற வரையறை, அல்லாஹு தாலா காட்டியிருக்கிற வரையறை. இதை தாண்டி நாம் செயற்படுகிற பொழுது, இந்த ஒழுக்கங்கள் மீறப்படுகிற பொழுது நிச்சயமாக ஒரு ஒழுக்கமில்லாத சமூகத்தை நோக்கி, நடத்தையை நோக்கி தள்ளப்பட வேண்டிய ஒரு சமூக சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல இந்த வீடுகள் அல்லாஹ் தந்திருக்கிற இந்த அதாவது அபிவிருத்தியான எங்களுக்கு ரஹமத்தான அந்த இல்லங்கள் என்பது எப்படியான குணங்களை கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விடயத்திலே சொல்லுகிறார்கள். ஒருமுறை சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழைத்து சொன்னார்கள், யா ஆயிஷா உர்ஃபுகி, நீங்கள் இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குடும்பத்துக்கு அருளை அவன் நாடி இருந்தால், நலவை அவன் நாடி இருந்தால் அங்கு இரக்கம் என்கிற ஒன்றை உள்ளத்திலே விதைத்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தந்திருக்கிற அந்த இல்லம் அல்லாஹ் விரும்பியதை போன்று நாம் அந்த வீட்டிலே இருக்க வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். நாம் நாளை மறுமையில் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே விசாரணை செய்யப்பட இருக்கிறோம். எதை தந்தான், எப்படி நம்ம செலவு செய்தோம், எப்படி சம்பாதித்தோம் என்று விடை சொல்ல இருக்கிறோம். இந்த நியாமத்துக்கள் ஒவ்வொன்றும் நாளை மறுமையில் நாம் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டிய இந்த விடயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீடு அன்புள்ள வீடாக, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் நலவை நாடி இருக்கிறான் என்பதற்குரிய அடையாளம் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்பு என்பது கணவன் மனைவிக்கு இடையில் இருக்க வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் இருக்க வேண்டும். வெளியே நாம் சிரித்து அழகாக கதைக்கிறோம், வெளியே வரக்கூடியவர்களோடு நல்ல மரியாதையாக பேசுகிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிற நேரம், நமது மனைவியோடு, பெண்கள் கணவர்களோடு பேசுகிற நேரம் அந்த ஒழுக்கங்களை மீறியவர்களாக, கடுமையானவர்களாக பேசுகிறோம். இது அந்த குடும்பம், அந்த இஸ்லாமிய இல்லம் என்கிற வரையறையை தாண்டிய விடயம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவேதான் அந்த வீடு என்பது ஒரு இரக்கம் உள்ள வீடாக, ஒருவருக்கு உதவி செய்யக்கூடிய வீடாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. அதே போல கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தந்திருக்கிற இந்த வசிப்பிடத்தை இஸ்லாமிய மயப்படுத்துவது என்பது நாளை மறுமையில் சுவர்க்கம் செல்வதற்குரிய காரணமாக அதை மாற்றுவது என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்க வேண்டும், கபரை போன்று நாம் வீட்டை வைத்திருக்க கூடாது என்று நிறைய உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீட்டில் ஷைத்தான் தங்க மாட்டான் என்றார்கள். அல்லாஹ் தந்திருக்கிற அந்த அருளான இந்த வீட்டை அல்லாஹுவுக்கு விருப்பமான முறையில் நாம் மாற்றி அமைப்பதற்கு தடையாக இருக்கிற ஒரே ஒரு காரணம் ஷைத்தான். ஏனென்றால் அந்த ஷைத்தான் வீடுகளில் இருப்பதற்கு மிகவும் விருப்பப்படுகிறார். நபிகளாருடைய ஹதீஸை நாங்கள் பார்க்கிற பொழுது, ஒரு மனிதன் தன் வீட்டுக்குள்ளே போகிற பொழுது சலாம் சொல்லாமல் போனால், துவா ஓதாமல் போனால் ஷைத்தான் உள்ளே வருகிறான். அதே போல ஷைத்தான் உள்ளே வந்து அவர் பிஸ்மி சொல்லாமல் சாப்பிட்டால் அவனும் அந்த சாப்பாட்டிலே பங்கு கொள்கிறான். அதே போல தூங்குகிற பொழுது அந்த தூக்கத்துடைய ஒழுக்கத்தை போனாமல் துஆ ஓதாமல் தூங்கினால் ஷைத்தானும் அந்த படுக்கையிலே கலந்து கொள்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய நிலையை கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வீடு எந்த அளவுக்கு ஷைத்தானிய அந்த சிந்தனையிலே இருந்து, அந்த ஆதிக்கத்திலே இருந்து தூரமாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் வீடுகளிலே அல் குர்ஆன் சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிற வீட்டிலே இருந்து ஷைத்தான் விரண்டோடி கொண்டிருக்கிறார். அதே போன்று கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வீட்டை இஸ்லாமிய மயப்படுத்துவதற்கு சூரத்துல் பக்ராவை ஓதுவதை போல நாம் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யக்கூடிய வீடாக அந்த வீட்டை மாற்ற வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு அருள், அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு வசதி, அந்த வாய்ப்பு வசதியை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அந்த வீட்டில் அல்லாஹ்வை நாம் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற வீட்டுக்கு உதாரணம்
ஒரு உயிருள்ள வீட்டை போல, அல்லாஹ்வை நினைவு கூறாத ஒரு இல்லத்துக்கு வீட்டுக்கு உதாரணம் ஒரு பாழடைந்த வீட்டை போல, மரணத்தை போல என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள். எனவேதான் நம்முடைய வீடு அல்லாஹுடைய பார்வையில் உயிருள்ள நல்ல வீடாக இருக்கிறதா, அல்லது நம்முடைய வீடு அல்லாஹுடைய பார்வையில் ஒரு மரணித்த ஒரு பாழடைந்த இல்லத்தை போல் இருக்கிறதா என்பதை நாம் ஒரு சுய பரிசீலனை செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு பயணம் நபிகள் பயணம் செல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் நீண்ட பயணம் நேரம் சென்று விட்டது. நபிகள் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சொல்கிறார்கள், நான் தூங்க போகிறேன், நீங்க சுபஹுக்கு என்னை எழுப்பி விடுங்கள் என்றார்கள். அந்த நேரத்தில் நபிகளாரும் சஹாபாக்களும் தூங்குகிறார்கள். சுபஹுடைய நேரம் வந்தும் யாரும் விழிக்கவில்லை. எழும்பி பார்க்கிறார்கள், சூரியனுடைய வெளிச்சத்தை பார்க்கிறார்கள். உடனே எழும்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வேறொரு இடத்துக்கு சென்றார்கள். ஏனென்றால் அந்த இடத்தில் ஷைத்தானுடைய ஆதிக்கம் இருக்கிறது என்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வேறொரு இடத்திலே போய் சுபஹு தொழுகையை நிறைவேற்றினார் என்ற வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போனதுக்கு மிகவும் முக்கியமான காரணம், சுபஹு தொழாமல் ஷைத்தான் அவர்களை மிகைத்து விட்டான். தூக்கம் சென்று விட்டது, சுபஹு நேரத்துக்கு தொழ கிடைக்கவில்லை. அந்த இடத்தில் ஷைத்தானுடைய ஆதிக்கம் இருக்கிறது என்று நபிகளார் அந்த இடத்தை மாற்றினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என்னுடைய வீடுகளுடைய நிலையை பாருங்கள். எத்தனை நாள் நாம் சுபஹு தொழாமல் ஷைத்தானுடைய முடிச்சுகளை அவிழ்க்க முடியாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். ஷைத்தானுடைய முழு ஆதிக்கத்தில் நம்முடைய வீடே இருக்கிறது என்றால், நாளை மறுமையில் அல்லாஹ் தந்திருக்கிற இந்த பிரம்மாண்டமான வசதியான நல்ல அழகான வீட்டை, இப்படி ஒரு அருளை நாம் பெற்ற நாம் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக மாறுவோம். எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நமது வீடுகள், நமது இருப்பிடங்கள் எல்லாம் ஷைத்தானிய சிந்தனையை விட்டும் ஷைத்தானிய சூழ்ச்சிகளை விட்டும் தூரமாக வேண்டும். இது அல்லாஹுவுக்கு மிகவும் பிடித்தமானது என்பதை நாம் குர்ஆன் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் தந்திருக்கிற அந்த வசதியான வீடுகளில் அல்லாஹுவுக்கு விருப்பமான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய, அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு அடிப்படை தேவையாக இருக்கின்ற ஒரு வீட்டை, எங்களுக்கு வசதியான, மனதுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு இருப்பிடத்தை அல்லாஹ் எமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த வசதி என்பது அல் குர்ஆனிய பார்வையில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு அருள். எனவே இந்த அருள் சரியாக எடுக்கப்பட வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய வரையறையை தாண்டி நாம் நமக்குரிய வீடுகளை அமைத்துக் கொண்டால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்லியாக வேண்டும். எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் வசிக்கிற வீடு எனக்கு சொந்தமானதா என்பதை நாம் முதலில் சிந்திக்க வேண்டும். அந்த இல்லம், வீடு இன்னொருவருக்கு பங்காக இருந்தால், அல்லது இன்னொருவருக்கு போய் சேர வேண்டியதாக இருந்தால், எங்களுடைய முழு வாழ்க்கையும் ஹராத்தில் மூழ்கியதாக மாறிவிடும். நம்ம எல்லோருக்கும் தெரியும் சம்பவம் தான். ஒரு பிரயாணி நீண்ட பிரயாணம் போய் பிரயாண களைப்போடு உடல் அலங்கோலமாக, தலைவிதி கோலமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அவருடைய சாப்பாடு ஹராம், உடை ஹராம், மொத்தமா எல்லாம் ஹராம் என்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இருக்கிற இருப்பிடம் நமக்கு முறையற்ற முறையில் வந்திருக்குமாக இருந்தால், இன்னொருவருக்கு அதில் பங்கு இருக்குமாக இருந்தால், முதல் அதிலே இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் எங்களுடைய மற்ற எல்லா செயற்பாடுகளும் அதில் இருந்துதான் நம்ம எல்லாத்தையும் செய்கிறோம். மன நிம்மதி தொடக்கம் ஒரு அனைத்து செயற்பாடுகளும் அதில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது.
ஆகவே அதுவே ஹராமான முறையில் எங்களுக்கு வந்திருந்தால் நம்முடைய எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்தில் கேள்விக்குறியாக்கப்படும் என்ற சிந்தனையை நாம் மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த வீட்டை, இருக்கிற வீட்டை நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற இடமாக, அல்லாஹ் தந்திருக்கிற அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதில் ஒன்றுதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளை நீங்கள் மக்பரா போன்று ஆக்கிவிட வேண்டாம். ஜனாசாக்களை அடக்கின்ற இடத்தை போல உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அங்கே குர்ஆனை ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே குர்ஆன் நம்முடைய வீடுகளில் ஓதப்பட வேண்டும். அது ஷைத்தானை விட்டு பாதுகாக்கின்ற அதே நேரம் உங்களுடைய வீட்டுக்கும் ஜனாசாவை அடக்குகின்ற மக்பராவுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை காட்டுகின்ற ஒரு அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய வீடுகளில் குர்ஆன் ஓதப்படவில்லை என்றால் அதற்கும் மக்பராக்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. அப்படி என்றால் வீட்டில் எப்படி ஜனாசாக்கள் மக்பராவில் இருக்கிறதோ அதே போல ஒரு பாழடைந்த வீடு போல, மரணித்தவர்கள் வாழுகின்ற இல்லம் போல அந்த வீடு மாறிவிடும். எனவே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல் குர்ஆன் நம்முடைய வீடுகளில் ஓதப்பட வேண்டும். அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வீடுகளிலே இருக்கிற ஒருவரை ஒருவர் இபாதத்தின்பால், அந்த நல்ல வணக்கத்தின்பால் நம்ம ஆர்வம் ஊட்ட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக. அவன் இரவிலே எழும்பி தனது மனைவியை எழுப்புகிறான். அவள் எழும்ப மறுக்கிற பொழுது தண்ணீரை தொளித்து அந்த மனைவியை எழுப்பாட்டி தொழு என்று சொல்கிறான். அதே போல ஒரு பெண் எழும்பி அவள் தொழுது கணவனை எழுப்பி தண்ணீர் தொளித்து அந்த கணவனை எழுப்புகிறார். எழுப்பி அந்த இரவை 2 பேரும் அந்த வீட்டிலே ஹயாத்தாக்குகிறார்கள், அமல்களிலே செய்கிறார்கள். இப்படியான இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக, ரஹமத்தை செய்வானாக என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பாக்கியத்தை நாம் எத்தனை பேர் அடைந்திருக்கிறோம்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பல வருடங்களாக நாம் கணவன் மனைவியாக, பிள்ளைகள் பெற்றோராக வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வீடு இரவில் அல்லாஹுக்காக வந்து உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இரவில் குர்ஆன் ஓதுதல், தொழுகை போன்ற ஏனைய வழக்கங்களை ஒருவருக்கொருவர் நாம் ஊக்குவிக்க வேண்டும். அது அல்லாஹுவுக்கு சந்தோஷம் அடைகின்ற, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்கின்ற இடமாக மாறிவிடுகிறது. எனவே நாம் ஒரு சுய பரிசீலனை செய்வோம். என்னுடைய வீட்டில் நானும் எனது மனைவியும் இப்படி எத்தனை நாட்களை கடத்தி இருக்கிறோம்? இப்படி செய்தியுடைய வீட்டை அல்லாஹுக்கு விருப்பமான வீடாக நாம் எத்தனை பேருடைய வீடுகளை மாற்றி இருக்கிறோம் என்பதை நாம் ஒரு சுய பரிசீலனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இறுதியாக கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வீடுகளில் ஃபர்லான தொழுகையை தவிர சுன்னத்தான தொழுகைகளை தொழுது கொள்ளுங்கள் என்று ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். எனவே நம்முடைய சுன்னத்தான தொழுகைகளை, முன்பின் சுன்னத்துக்கள், ஏனைய துஹா தொழுகை, இரவு தொழுகை, கியாமுல் லைல் தொழுகை போன்ற வித்ரு தொழுகை, இந்த தொழுகைகளை முடியுமான வரைக்கும் நம்ம வீடுகளிலே தொழுது கொள்ள வேண்டும். இது ஃபர்லான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது சுன்னத்தான தொழுகையை வீட்டிலே தொழுவது என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே எங்களுடைய வீடுகள் தொழுகைகளால், குர்ஆன்களால், ஒருவரை ஒருவர் மார்க்கத்தின் கடமையின் பக்கம் ஆர்வமூட்டுகின்ற செயல்களால் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நமது வீடுகள் அல்லாஹ் தந்திருக்கிற எங்களுக்கு மிக பெரும் அருள். ஆனால் அந்த அருள் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்றால், அதை வைத்து நாம் பெருமை அடித்து அநியாயம் மற்றவருடைய மனதை நோகப்படுத்தி குழப்பம் விளைவித்தால், அல்லாஹு தஆலா பெரும் சக்தி வாய்ந்த மலைக்குள் குடைந்து கொண்டிருந்த மக்களை ஒரு சத்தத்தை கொண்டு அழித்தது போன்று அவர்களையும் அழிப்பான். அதைத்தான் அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்கிறார். அவர் நினைத்தார்கள் நம்ம சேஃப்டியாக இருக்கிறோம் என்று நினைத்தார்கள், கடும் பாதுகாப்பான இடத்திலே இருக்கிறோம் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த நினைப்பு அவர்களை பிழையாக தூண்டியது, குழப்பம் விளைவிக்க தூண்டியது, அதை வைத்து பெருமை அடிக்க தூண்டியது. அல்லாஹ்வை மறக்கிற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். வசதி வாய்ப்புகள் கூட கூட, நமது சொகுசுகளும் கூட கூட அல்லாஹ்வை மறக்கிற, அல்லாஹுடைய திக்ர்ல இருந்து தூரமாகிற நிலைக்கு மனிதன் தள்ளப்படுகிறான். அது இந்த வீட்டால் வருமாக இருந்தால் அல்லாஹ் ஒரு பாடமாக எங்களுக்கு சொல்கிறான். அப்படி பாதுகாப்பாக இருந்த மக்களை கூட நாம் ஒரு சத்தத்தை கொண்டு அழித்திருக்கிறோம். இது நமக்கு பெரிய விடயம் இல்லை என்பதை போல் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நம்ம எங்கிருந்தாலும்
நம்முடைய வீடு எவ்வளவு பெரிதாக சிறிதாக இருந்தாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ் தந்திருக்கிற அந்த வசதி வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே போல அந்த வீட்டுக்கு சில ஒழுங்குகள் இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், சூரத்து நூறிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்க வீட்டுக்குள்ள போறண்டால் இன்னொரு ஆளுடைய வீட்டுக்குள்ள போறண்டால் நம்ம சலாம் சொல்லிட்டு போகணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அனுமதி கிடைக்கலன்னா மீண்டும் திரும்பி வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவேதான் வீட்டுக்குள்ள போற வார ஒழுங்கு என்பது மிக முக்கியமானது. என்றால் இந்த ஒழுங்கு தவறினால் ஷைத்தான் உள்ளே நுழைந்து விடுவான். நம்முடைய வீட்டுக்குள்ள போற ஒழுங்கை நம்ம தவறி விடுவோமாக இருந்தால் நம்ம ஷைத்தானை உள்ளுக்கு கூட்டிக்கு போறோம் என்பதுதான் சுருக்கம். எனவே நம்முடைய பரம விரோதியை நம்முடைய வீட்டுக்குள்ள கொண்டு போய் அவருக்கு உணவு கொடுத்து, இருப்பதற்கு இடம் கொடுத்து, தூங்குவதற்கு இடம் கொடுத்து, அவனை நாம் அந்த எங்களுடைய வீடுகளிலே வாழ வைக்கிற ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலே இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். என்னுடைய வீடுகளை ஷைத்தானிய சிந்தனையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வீட்டில இருப்பவர்கள் உயிர் உள்ளவர்களாக இருக்கிற வேண்டுமாக இருந்தால் அங்கே குர்ஆன் ஓதப்பட வேண்டும். பாலடைந்த வீடை போல நம்முடைய வீடுகள் இல்லாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அங்கே குர்ஆன் ஓதப்பட வேண்டும், தொழுகைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த வீடு என்ற அருளை சரியாக பயன்படுத்துவதற்கும் உடைய வீடுகளில் இருந்து ஷைத்தானை துரத்தி அடிப்பதற்கும் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.